தற்போதைய அண்மைச் செய்தி 16 குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அன்புமணி பதிலளிக்க வரும் 31ஆம் தேதி வரை கெடு விதித்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ். தற்பொழுது கிடைத்த அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுக்கேட்பு கருவி வைத்தது, கட்சியை பிளவுபடுத்த முயன்றது உள்ளிட்ட 13 குற்றச்சாட்டுகளை ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுப்பிருந்த நிலையில் வரும் 31ஆம் தேதிக்குள் பதிலளிக்க அன்புமணிக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கெடு விதித்திருக்கிறார். தற்பொழுது கிடைத்த அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒழுங்கு நடவடிக்கை குழு எழுப்பிய 13 குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி இதுவரை பதிலளிக்காத சூழலில் வரும் 31ஆம் தேதிக்குள் உரிய பதிலளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கெடு விதித்திருக்கிறார். தற்பொழுது கிடைத்த அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பரணிராஜ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் பரணிராஜ். அன்புமணிக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு எழுப்பிய 13 குற்றச்சாட்டுகளுக்கும் இதுவரை பதிலளிக்காத நிலையில் அவர் 31ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் கெடு விதித்திருக்கிறார். தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சிகாமணி. பாமகவில் மருத்துவர் ராமதாஸிற்கும் அன்புமணிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவருக்குமான மோதல் போக்கு உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறது. இந்த நிலையில் புதியதாக 8 பேர் கொண்ட நடவடிக்கை குழுவை அமைத்து டாக்டர் ராமதாஸ் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறித்து விசாரணை செய்து அறிக்கை அளிக்க ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே இருக்கக்கூடிய பட்டானூரில் பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்தின் போது பாமகவின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவானது அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து டாக்டர் ராமதாஸிடம் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருந்தது. அந்த அறிக்கையில் அன்புமணி தொடர்ந்து கட்சிக்கும் டாக்டர் ராமதாஸிற்கும் எதிராக செயல்பட்டு கட்சிக்கு களங்கத்தையும் பிளவையும் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும், டாக்டர் ராமதாஸ் அமரும் இடத்திற்கு அருகில் ஒட்டு கேட்கும் கருவியை வைத்தது, தன்னிச்சையாக பொதுக்குழு கூட்டம் ஒன்றை நடத்தியது, அவர் நடத்திய பொதுக்குழு கூட்டத்தில் காலி நாற்காலி போட்டு டாக்டர் ராமதாஸை அவமானப்படுத்தியது, டாக்டர் ராமதாஸிடம் உரிய அனுமதி பெறாமல் நடைப்பயணம் நடத்தி வருவது உள்ளிட்ட 16 வகையான குற்றச்சாட்டுக்களை அன்புமணியின் மீது முன்வைத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் பரிந்துரை செய்யப்பட்டு அதற்கான அறிக்கையை டாக்டர் ராமதாஸிடம் பொதுக்குழுவின் போது சமர்ப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூறியுள்ள 16 குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் கேட்டு அன்புமணிக்கு ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸின் இல்லத்தில் 8 பேர் கொண்ட பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் ஆலோசனை கூட்டமானது சற்று நேரத்திற்கு முன்பாக தொடங்கி நடைபெற்றது. இதில் ஒழுங்கு நடவடிக்கை குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் தீவிர ஆலோசனை நடத்தி அன்புமணி மீதான குற்றச்சாட்டுகள், அதாவது 16 வகையான குற்றச்சாட்டுகள் குறித்து விரிவாக விவாதித்தனர். இந்த விவாதத்திற்கு பிறகாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது அன்புமணிக்கு மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. தற்போது இன்றும் மீண்டும் ஒரு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்றும், இந்த நோட்டீஸிற்கு அவர் உரிய விளக்கத்தை வரும் 31ஆம் தேதிக்குள் நேரிலோ அல்லது கடிதம் வாயிலாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். வரும் 31ஆம் தேதிக்குள் அவர்கள் விளக்கம் அளிக்காவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் பாமக வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிகாமணி, கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி பரணிராஜ்.